ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்தில் எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த உலகத்துடைய அன்பு எல்லாம் மாயை. உறவுகளுடைய அன்பு மாயை, தாயின் அன்பு மாயை, தந்தையுடைய அன்பு மாயை, மனைவி அன்பு மாயை, பிள்ளைகளுடைய அன்பு மாயை, கணவன் அன்பு மாயை. எல்லா அன்புகளும் இன்றைக்கு மாயையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. உலகத்தில் பேசலாம், நான் அன்புடையவன், அன்பு காட்டுவேன் சொல்லலாம், முடியாது. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிற வசனம், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதருடைய பாஷையை நான் பேசினாலும் அன்பு உனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் நான் இருப்பேன். அன்பு 2 விதமா இருக்கு. ஆதியிலே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்த மகன்களாகிய காயினுடைய முகம், அன்பில்லாத முகத்தை பார்த்தா நீ கண்டுபிடிக்கலாம். அவனுடைய முகம் வேறுபட்டிருந்தது. அவன் எரிச்சல் உடையவனாக இருந்தான். தேவ அன்பு அவனிடத்தில் இல்லை. இந்த அன்பு பார்த்தீங்கன்னா எரிச்சலும் கோபமுமாக இருக்கும் அன்பு. அது காயினுடைய அன்பு. அன்பு பொறாமை உள்ள அன்பாக இருந்தது. அன்புக்கு பொறாமை கிடையாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாக இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. ஆனால் காயினுடைய அன்பு ஒரு வேறுபட்டதாக இருந்தது. அவன் சினமுடைய அன்பாக இருந்தது. அவன் தன் சகோதரனாகிய ஆபேலை நேசிக்காமல் அவனிடத்தில் எரிச்சல் உடையவனாக அவன் இருந்தான். ஆனால் ஆபேலுடைய அன்போ தேவனுடைய அன்பாக இருந்தது. ஆனால் காயினுடைய அன்போ சத்ருவாகிய சாத்தனுடைய அன்பாக இருந்தது. நீ உலகத்தில் 2 அன்பு இருக்குது. ஒன்று காயினுடைய அன்பு, இன்னொன்று ஆபேலுடைய அன்பு. உங்களிடத்தில் இருக்கிறது என்ன அன்பு? ஆனால் ஆபேலிடத்தில் இருந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதாக இருந்தது. ஆனா உங்ககிட்ட எப்படி இருக்கு? காயினுடைய அன்பா, ஆபேலுடைய அன்பா? அவன் எரிச்சல் அடைந்து கோபம் அடைந்து தன் சகோதரன் என்றும் பாராமல் அவனை கொன்று போட்டான். வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு காண்கின்ற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாது தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? நீங்க நேரா பார்க்கிற சகோதரன்கிட்ட அன்பு காட்டல. முதல்ல அன்பு இருக்கணும். உன் அன்பு எப்படி இருக்கணும்? சாரம் உள்ளதாக இருக்கணும். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? நடு வீதியிலே கொட்டி எறிவதற்கும் மனிதர்களால் மிதிக்கப்படுவதற்கும் பயன்படுகிறதை போல உன் அன்பு இருக்கக்கூடாதப்பா. உன் அன்புல கொஞ்சம் சாரம் இருக்கணும். நீ எத்தனையோ பேர் சாரம் இல்லாத ஒரு உப்பா இருக்கிறீங்க. இந்த உலகத்துக்கு நீ உப்பாக இருக்கணும். உன் மனைவி பிள்ளைகளை நேசிக்கணும். உங்க தாயும் தகப்பனை நேசிக்கணும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே நீ பிறனிடத்தில் அன்பு கூறணும். இன்னைக்கு பிள்ளைகள் தாயும் தகப்படத்தில் அன்பு காட்டுகிறது கிடையாது. அப்படியே புருஷனும் மனைவி கிட்ட அன்பு காட்டுறது கிடையாது. மனைவியும் கணவன் கிட்ட அன்பு காட்டுறது கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு தாய் நினைப்பால், என் மகன் என்னிடத்தில் அன்பு காட்ட மாட்டானோ என்று அவள் நினைப்பாள். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தாயும் தகப்பனை நேசிக்கிறது கிடையாது.
அவர்களிடத்திலே அன்பு காட்டுகிறது கிடையாது. மனைவியை புருஷன் நேசிக்கணும். வேதம் 128வது சங்கீதம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் மனைவி வீட்டு ஓரங்களிலே கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். அவனை நேசிக்கணும். இன்னைக்கு மனைவி நேசிக்கிறோமா? மனைவி கிட்ட இன்னைக்கு அன்பு காட்டுறோமா? இல்லையே. ஏன்? அவளுடைய சரீரமாக இருக்கிறாள் அல்லவா? அவள் எலும்பும் சதையுமாக இருக்கிறாள். இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். உன் மனைவியை நேசிக்கணும். அவள் கனி தருகிறவளாக இருக்கிறாள். இன்றைக்கு திருமணம் செய்துவிட்டு மனைவியை, எத்தனையோ பேர் மனைவிக்கு இன்னைக்கு நேசிக்க முடியாமல் எத்தனையோ மனைவிமார்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவியும் கணவனிடத்தில் அன்பு காட்ட முடியாமல் எத்தனையோ கணவன்மார்கள் இன்றைக்கு சண்டைக்காரின் வீடு ஓயாத ஒழுக்கு என்கிறதை போல இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒருவர் ஒருவர் புரிந்து நடந்து அன்பு கூறினால் அதைவிட வேறு ஒன்றும் பொக்கிஷங்கள் கிடையாது, ஆசீர்வாதங்கள் கிடையாது. இன்றைக்கு மனிதர்கள் அன்பை மறந்து இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகல பாவங்களையும் மூடும். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்படி இருக்கணும் அன்பு. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு கிறிஸ்தவனுக்கு மட்டும்தான் அன்பு கிடையாது, எல்லா மக்களுக்கும் பொதுவானது அன்பு. நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவனுக்கு தான் அன்பு இருக்குது, கிறிஸ்தவனுக்கு அன்பே கிடையாது. சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கும் அன்பு இருக்கிறது, சத்தியத்தை அறிந்த ஜனங்களுக்கும் அன்பு இருக்கிறது. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. அது மிருகங்களுக்கு கூட அன்பு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுடன் கப்பர்நகூமிலே வந்து இறங்கின பொழுது வரிப்பணம் கேட்டார்கள். வரிப்பணம் கேட்ட பொழுது அவரிடத்தில் பணம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு இடரல் அடையாதபடி, சீமோன் பேதுருவே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இந்த பூமியின் ராஜாவாகி இயேசு கிறிஸ்து அவர்தான், அவரிடத்திலே வரிப்பணம் கேட்கிறார்கள், என்னிடத்தில் வரிப்பணம் கேட்கிறார்களே என்று ஆண்டவர் சொன்னார். இருந்தாலும் அவர்களுக்கு இடரல் அடையாதபடி நீ கடலுக்கு போய் தூண்டிலை போட்டு முதலில் அகப்படுகின்ற மீனுடைய வாயை திறந்து பார், அதிலே ஒரு வெள்ளி காசை காண்பாய், வெள்ளி பணத்தை காண்பாய், அதை கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் கொடு என்று சொன்னார். அதே போல் சீமோன் பேதுரு ஒரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார்த்தபொழுது வெள்ளிக்காசு இருந்தது. அந்த மீன் தன் செதில் கிழிந்து ரத்தம் சிந்தி வலியோடு துடித்து அந்த மீனானது வெள்ளி பணத்தை கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், என் மகன் என்னை சரியா பார்க்கறதில்ல, என் மகன் என்னை சரியா கவனிக்கிறதில்ல. எத்தனையோ பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் ஒரு மகனை பெற்கின்ற பொழுது, ஒரு மகனை ஈணுகின்ற பொழுது அவள் படுகின்ற வேதனை ஏராளமாக இருக்கிறது. அவள் இடை நோக உடல் நோக ரத்தம் சிந்தி ஒரு பிள்ளையை பெற்கின்றாள். அவளுக்கும் இன்றைக்கு அவளிடத்திலும் அன்பு காட்ட முடியவில்லை. இதுதான் உலகத்தினுடைய அன்பு. ஆனால் ஆண்டவராகிய அன்பு உங்களை என்றைக்கும் நேசிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அடியேன்
இந்த கிராமத்துக்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த சின்ன செய்தியை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.